அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா எப்படியாவது நிஷா மொபைலை கொண்டு போயிட்டு மல்லி இல்லை மனோகர் இவங்க யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிஷா வந்து அப்பா ரேணுகா வந்து என் மொபைல் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாப்பா, நானும் தேடி தேடி பார்த்தேன் எங்குமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்ல, கதிரேசன் வந்து என்னம்மா நிஷா இப்படி சொல்ற, இந்த ராத்திரி டைம்ல இப்படியெல்லாம் வந்து எழுப்பிவியா, அவளை நீ பத்திரமா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் திட்டிகிட்டே போயிட்டு தேடி பார்க்குறாங்க. இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்காங்க. ஸோ அதாவது அவங்க நம்பர்லாம் போட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாங்க. ஸோ கரெக்டான சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. கதிரேசன் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அம்மாடி ரேணுகா அங்கெல்லாம் இருக்கக்கூடாதுமா, கீழே விழுந்துரும், வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவோட கையை பிடிச்சி இழுத்துறாங்க. இழுக்கிறது மட்டும் இல்லாமல் நிஷாவை தான் கண்டுபிடித்துட்டாரு கதிரேசன். ஏய் நிஷா, உனக்கு அறிவு இருக்குதா, உன்னை நம்பி தானே நான் ரேணுகாவை விட்டேன், நீ ஏன் நிஷா இப்படிலாம் பண்ணுற, அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை, அவள் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா நிஷாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரேணுகா பார்த்தனா இல்லை, நான் வந்து நிஷா கூட வரமாட்டேன், நிஷா என்னை அடிக்கிறா திட்டுறா, எனக்கு வந்து மல்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரேணுகா பார்த்தீங்கன்னா அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேணுகா பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து மனோகருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. மனோகர் அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா யாரா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அது நிஷாவோட மொபைல்ல தான் கால் வருது. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம மல்லிகிட்ட சொல்லலாமா விஜய் கிட்ட சொல்லலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம மனோகர் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி வெண்பா மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெண்பாவுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கலங்க ரேணுகா இந்த வீட்டுக்கு வர்றது. இனி ரேணுகாமா வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து வெண்பா குட்டி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் எப்படியும் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கு கால் பண்ண போறாங்க. ஏன்னா நீ இல்லாமல் வந்து ரேணுகா இருக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ற விஷயத்த வந்து மல்லி கிட்ட சொன்னால் மல்லி வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. என்னடா ரேணுகாக்கா ரொம்பவே பாவம், நம்ம இல்லாதனால அங்கே ரொம்பவே அடம்பிடிப்பாங்க போல இருக்கு அப்படின்றத வந்து மல்லி தெரிஞ்சுக்க போறாங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட சொல்லி திரும்பவும் நம்ம ரேணுகாக்காவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.